ப்ரோ, எப்படி மார்க்கெட் ஃபஸ்ட்டு மூவ் ஆகும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ டவுன் ட்ரெண்டுன்னு வச்சுங்களேன், லோ ஹை லோ ஹை லோ. உங்களுக்கு சொல்லுவது புரியுதுங்களா? ஒரு விஷயம் மேலே இருந்து கீழே விழுது தாங்கி பிடிக்கும் பார்த்துக்கோங்க. அந்த இடம் தான் சப்போர்ட்டு. ஓகேங்களா? இந்த இடம் நான் கரெக்டாக கோடு வச்சுருக்கேன்னா இந்த இடம். ஓகேங்களா? அப்போ இங்கே இருந்து சப்போர்ட் எடுத்து மேலே இருந்து இது வந்து டவுன் ட்ரெண்டு மார்க்கெட்டும்பாங்க. அகெயின் மேலே போய் அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துக்கும். அங்கே அதுக்கு ஆப்போசிட்டில் ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகெயின் இந்த லெவலில் வந்து உடைக்க முடியலாமல் மேலே போயிருக்கு. அப்புறம் மறுபடியும் கீழே வந்து இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான ரிஜிஸ்ட்ரேஷனை எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த சப்போர்ட்டை உடச்சி கீழே விழும். கீழே விழுந்தால் அடுத்து எங்கேயாவது ஒரு நல்ல ஒரு ஃபேன்சி நம்பரில் வந்து நம்பர் ரொம்ப முக்கியம். நம்பரில் வந்து ஒரு முடிஞ்சு அகெயின் மறுபடியும் மேலே போகும். என்றைக்குமே கீழே வந்து ஒரு விஷயம் சரட்டுன்னு கீழே விழாது ப்ரோ. புரியுதுங்களா? கீழே ஒரு மார்க்கெட் வருதுன்னா ஹை லோ இப்படி தான் கீழே வரும். இது அப் ட்ரெண்டாக இருக்குதுன்னு வச்சுங்களேன். எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஒரே நிமிஷம் சொல்கிறேன். உங்களுக்கு தெளிவாக வச்சு சொல்கிறேன். ஹை. ஓகேங்களா? இப்போது இது வந்து டவுன் ட்ரெண்டு, இது வந்து அப் ட்ரெண்டு. ஹை லோ லோ ஹை. ஓகேங்களா? இப்படி தான் அப் ட்ரெண்ட்னால் இப்படி ஏறும். டவுன் ட்ரெண்ட்னா இப்படி தான் இறங்கும். ஓகேங்களா? இது வந்து சைடு வேஸ் மார்க்கெட்டுன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு சைடு வேஸும்பாங்க. மொத்தம் மார்க்கெட்டு 3 ரகமாக தான் மூவ் ஆகும் ப்ரோ. ஒன்று இல்லாட்டா டவுன் ட்ரெண்டு, இல்லாட்டா சைடு வேஸ் அப்படிம்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒரு லெவலுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும் பார்த்துக்கோங்க. ஒரு கோடு போட்டு தரேன். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கும். இப்படி சைடு வேஸ்லேயே போய்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? எப்போ இந்த லெவலை உடச்சி மேலே போய் அடுத்து இந்த லெவலில் வந்து ஒரு கரப்ஷன் எடுக்கணும். கரப்ஷன் எடுத்தால் பை ஆகும். அப்படி இல்லையா, இப்போ வந்து இந்த மாதிரி சைடு வேஸில் மார்க்கெட் போயிட்டுருக்குன்னா கீழே இதை உடைச்சிட்டு அகெயின் இந்த இடத்துல வந்து கீழே போயிட்டு மேலே வந்து இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துன்னு வச்சுங்களேன், அகெயின் கீழே செல் ஆகும். ஓகேங்களா? இவ்வளோதான் விஷயம். மார்க்கெட் ரகம் மொத்தம் 3 ரகம். இவ்வளோதான் விஷயமே. அது உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு புரியாது. போக போக உங்களுக்கு அப்படியே லேர்ன் ஆயிரும், கற்றுக்கிடுவீங்க டக்குன்னு.